இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் இக்ரிமா சப்ரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இருந்தால் ஹுத்பாவின் தலைப்பு ஈமானுடைய மறுமையுடைய நாளை நம்புவது, அதன் மூலமாக கிடைக்கின்ற பயன்களும், மஸ்ஜித் அக்ஸா சம்பந்தப்பட்ட சில விடயங்களும். அல்லாஹ்வை புகழ்ந்து தக்வாவை வலியுறுத்தி ஸலவாத் சொன்னதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு முஸ்லீம் சோதனைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாரா? அல்லாஹ்வுடைய சோதனை, பரீட்சை, அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஒரு முஃமின் தயாராக இருக்கிறாரா? அப்படி என்றால் அவர் மறுமையுடைய சோதனைக்கு அவர் முகம் கொடுத்தாக வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல, அந்த நாளில் ஒவ்வொரு பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களும் அவர்களுடைய பிள்ளைகளை விட்டும் அவர்கள் சென்று விடுவார்கள். குழந்தைகளை சுமக்கின்ற தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் அவருடைய பிள்ளைகளை அவர்கள் அறியாமலே பெற்றெடுத்து விடுவார்கள். மனிதர்களை நீங்கள் போதையில் உள்ளவர்களை போன்று காண்பீர்கள், ஆனால் அவர்கள் போதையில் கிடையாது. அல்லாஹ்வுடைய தண்டனை அந்த நாளிலே, அல்லாஹ்வுடைய வேதனை கடினமாக இருக்கும். அதன் மூலமாக போதை ஏற்பட்டவர்களை போன்று மனிதர்கள் இருப்பார்கள். சூரா அல்-ஹஜ் 2வது வசனம். அதேபோல் அல்லாஹ் சூராவில் சொல்கிறார், அந்த நாளிலே பிள்ளைகளோ காசுபணங்களோ பயனளிக்க மாட்டாது. யார் நல்ல உள்ளத்தோடு வருவார்களோ அவர்களுக்கு தான் அந்த நாள் பயனளிக்கும். சூரா அபஸையில் அல்லாஹ் சொல்கிறார், அந்த நாளில் ஒரு மனிதன் தனது சகோதரனை விட்டும், தாயை விட்டும், தகப்பனை விட்டும், மனைவியை விட்டும், பிள்ளைகளை விட்டும் ஓடுவார். அந்த நாளில் ஒவ்வொருவரும் தனது விடயத்தில் மாத்திரமே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார். சூரா அபஸ 34, 35, 36, 37 வசனங்கள். மனிதனே, உனது மறுமைக்காக வேண்டி, உலகத்துக்காக வேண்டி நீ சேகரித்து வைத்திருப்பதை போன்று மறுமைக்காக எதை சேகரித்து வைத்திருக்கிறாய்? சூரா கஸஸ்ல அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே, அல்லாஹ் உனக்கு தந்தவற்றிலிருந்து மறுமைக்காக வேண்டி நீ ஏதாவது ஏற்பாடு செய்து கொள். உலகத்தில் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நீ மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போன்று மனிதர்களுக்கு நீ உபகாரம் செய்வாயாக. பூமியிலே குழப்பங்களை விளைவிக்க வேண்டாம். குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்ப மாட்டான். சூரா கஸஸ் 77 வசனம். மறுமையுடைய நாளை நம்புவது அது ஈமானுடைய அடிப்படையில் ஒன்றாக இருக்கிறது. அதை நாங்கள் அற்பமாக கருதிவிடக்கூடாது. அதிகமான முஸ்லீம்கள் மறுமையை அதாவது அல்லாஹ்வை நம்புகிறார்கள், ஆனால் மறுமை நாளுடைய நம்பிக்கையை பற்றி கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள். கேள்வி கணக்கை பற்றி கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். இஸ்லாத்துடைய அடிப்படையில் ஒன்று மறுமை நாளை நம்புவது, மறுமை நாளுடைய கேள்வி கணக்கை நம்புவது, அது எங்களுடைய கொள்கையோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கிறது. ஒரு மனிதன் எப்போதும் சொர்க்கத்தை நரகத்தை நினைக்க வேண்டும், நல்ல அமல்கள் செய்வதற்காக வேண்டி, பாவங்களை விட்டு கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, கலர வேண்டும் என்பதற்காக ஒரு முஸ்லீம் எப்போதும் சொர்க்கத்துடைய இன்பங்கள் நினைக்க வேண்டும். அந்த சொர்க்கத்தில் எந்த கண்டும் கண்ணிடாத, எந்த காதும் கேட்டிடாத, மனித உள்ளத்தால் சிந்திக்க முடியாத விடயங்களை எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறார். எப்போதும் நரகத்தை நினைக்க வேண்டும், நரகத்துடைய அமளி துமளிகளை நினைத்து பயப்பட வேண்டும். அப்போது ஒரு மனிதன் பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வார். நாளை மறுமையிலே நரகத்தில் வழங்கப்படுகின்ற தண்டனைகளிலே இலகுவான சாதாரணமான தண்டனை என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு காலில் நெருப்பினால் செய்யப்பட்ட ஒரு செருப்பு அணிவிக்கப்படும். அதன் மூலமாக அவருடைய மூளை கரைந்து கொண்டிருக்கும். அதை பல தடவைகள் ஹத்தீபாரும் ஞாபகப்படுத்தினார்கள். எனவே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், நரகத்துடைய நெருப்பு எப்படிப்பட்டது என்றால் அது உங்களுடைய தோள்களை அழித்துவிடும். தோள்கள் அழிந்து விட்டால் அல்லாஹ் பிறகு அந்த புதிய ஒரு தோலை கொடுத்து அந்த நெருப்பிலே எரிய வைத்து, பிறகு அது எரிகின்ற போது பிறகு ஒரு தோலை கொடுத்து மாறி மாறி அல்லாஹ் தோலை கொடுத்து ஒரு மனித நரகத்தில் அல்லாஹ் எரிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் கண்ணியமானவனாக இருக்கிறான் என்ற சூரா நிஸா 56 வசனத்தை ஓதி, பாவம் செய்யக்கூடியவனே, நீ இன்னும் பாவங்களை விட்டும் நீ நீங்கிக் கொள்ளவில்லையா, உன்னை தடுத்து கொள்ளவில்லையா என்று கேட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர், மறுமையை நம்பக்கூடியவர், அல்லாஹ்வுடைய பூமியில் உடைய விடயத்திலே, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய விடயத்தில் கவனமற்றவராக இருப்பாரா? மறுமையை நம்பக்கூடியவர் முனாஃபிகீங்களோடு, யூதர்களோடு, முஸ்லிம்களுக்கு எதிராக பேசப்படுகின்ற விடயத்திலே அவர் கலந்து பேசுவாரா? மற்றவருடைய உரிமைகளை மீறுவாரா? மறுமையை நம்பி ஒருவர் அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவாரா? பிள்ளைகளுடைய அனந்தர சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுவாரா? வட்டியை சாப்பிடுவாரா? மறுமையை நம்பக்கூடிய ஒருவர் உறவுகளை துண்டித்து நடக்க முடியுமா? மறுமையை நம்பிய ஒருவர் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வியாபார பொருட்களுடைய, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளை கூட்டுவாரா? இல்லையே என்று ஹத்தீப் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். ஈமானிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னை பாவத்தை விட்டு பாதுகாப்பதை போன்று அவருடைய கொள்கையை பாதுகாப்பதற்கு அவர் முன் வர வேண்டும். மறுமை நாளை கொண்டு நம்புவது, மவுத் தன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது, திடீரென்று மவுத் வந்துவிடும், மவுத் உண்மையானது, அதை நம்ப வேண்டும். மவுத்தை எல்லோரும் அனுபவித்தாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய ஆசைகளை தவிடுபடியாக்கக்கூடிய மரணத்தை அதிகமாக ஞாபகம் செய்து பாருங்கள். ஹானி, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை,
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது கபருக்கு பக்கத்தில் செல்வார்கள் அப்போது நீளமான தாடி நலைகின்ற அளவுக்கு அழுவார்கள். அவரிடத்தில் கேட்கப்பட்டது, அந்த ஹானி என்று சொல்லக்கூடிய அடிமை சொல்கிறார், நீங்கள் சொர்க்க நரகத்தை பற்றி சொல்லப்படுகின்ற போது அழுவது கிடையாது, ஆனால் கபரை நெருங்குகின்ற போது கபருக்கு பக்கத்தில் வருகின்ற போது அழுகிறீர்கள், என்ன காரணம்? அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், கபர் தான் ஒரு மனிதன் உலகத்திலே சந்திக்கக்கூடிய மறுமையுடைய நிலைகளில் முதலாவது நிலையாகும், முதலாவது கட்டமாகும். யாருடைய கபருடைய வாழ்க்கை சீராகிவிடுமோ அவருடைய அனைத்து விடயங்கள் விலகுவாகிவிடும். யார் கபரிலே பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் மிகவும் தண்டிக்கப்படக்கூடியவராக அதுக்கு பின்னால் அவர் மாறிவிடுவார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பிலஸ்தீன் இந்த இஸ்லாமிய அராஜுடைய பூமியில் வாழக்கூடிய மக்களே, மவுத் என்பது அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்திய ஒன்றாக இருக்கிறது. எல்லோரும் மரணிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் கூட மரணித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் நெருங்குகின்ற போது அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்தார்கள். அவருடைய 2 கண்களிலிருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது. நான் மரணிக்கப் போகிறேன் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு தக்வாவை வலியுறுத்துகிறேன், தக்வாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது நாங்கள் சொன்னோம், யா ரசூலல்லாஹ், எப்போது உங்களுக்கு மரணம் ஏற்படும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய அஜல் நெருங்கிவிட்டது, அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது, சுவர்க்கத்தின் பால் செல்லக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது, ஃபிர்தௌஸில் ஆலாவின் பக்கம் செல்லக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. நபி அவர்கள் கூட அந்த தன்னுடைய மரணம் நெருங்குகின்ற போது மக்களுக்கு மரணத்தை பற்றி சொன்னார்கள். நபி அவர்கள் கூட மரணித்திருக்கிறார். எனவே எல்லோருக்கும் மரணம் ஏற்படும். அஜல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜல் நெருங்குகின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ மலக்குல் மௌத் வந்திருக்கிறார், உங்களிடத்தில் அனுமதி கேட்கிறார். யாரிடத்திலும் மலக்குல் மௌத் அனுமதி கேட்டு வரமாட்டார்கள், உங்களிடத்தில் மாத்திரம் அனுமதி கேட்டு வருகிறார்கள். உங்களுக்கு பின்னால் யாரிடத்திலும் அனுமதி கேட்டு வரவும் மாட்டார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல், நீங்கள் மலக்குல் மௌத்துக்கு அனுமதி கொடுங்க என்னை சந்திப்பதற்காக. மலக்குல் மௌத் வந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அமர்ந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மலக்குல் மௌத் சொன்னார், அல்லாஹ் உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி என்னை அனுப்பியிருக்கிறான். நீங்கள் விரும்பினால், உங்களுக்கு கட்டுப்படுமாறும் அல்லாஹ் எனக்கு ஏவிருக்கிறான். நீங்கள் விரும்பினால் உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவேன், விரும்பினால் உங்களுடைய ரூஹை நான் விட்டு சென்று விடுவேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலக்குல் மௌத்தே, அவ்வாறு நீங்கள் செய்வதற்கு ஏவப்பட்டிருக்கிறீர்கள்? அப்போ அந்த மலக்குல் மௌத் சொன்னார், ஆம், உங்களுக்கு கட்டுப்படுவதற்கும் அல்லாஹ் எனக்கு ஏவிருக்கிறான். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முஹம்மதே, அல்லாஹ் உங்களை சந்திப்பதற்கு விரும்புகிறான் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் மலக்குல் மௌத் அவர்களே, என்னுடைய ரூஹை கைப்பற்றுகிறார் என்று சொன்னபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும். இந்த உலகத்தில் உங்களை சந்திக்கக்கூடிய கடைசி சந்தர்ப்பமாக இது இருக்கிறது. இந்த உலகத்தில் நான் வருவது உங்களுக்காக மாத்திரமே, இப்போது நீங்கள் மரணிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹை மலக்குல் மௌத் அவர்கள் கைப்பற்றினார்கள். அதேபோல் அல்லாஹ் தஆலா ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், யார் பாவங்களை விட்டு தௌபா செய்வார்கள் அவர் பாவமற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபட்டு சென்று 2வது பகுதியிலே ஹதீப் அவர்கள் 2 செய்திகளை மக்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள். முதலாவது செய்தி என்னவென்றால், சமூக வலைத்தளங்கள் மனித உறவுகளை பேணுவதற்கு, உறவினருடைய சேர்ந்து நடப்பதற்கு, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் அவைகளை அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான், வழங்கியிருக்கிறான். எனவே அதன் மூலமாக நாங்கள் பாதகமான விடயங்களில் ஈடுபடக்கூடாது, இஸ்லாத்துக்கு முரணான விடயங்களில் ஈடுபடக்கூடாது, உறவுகளை துண்டிப்பதற்கு நாங்கள் அதை சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடாது, பிரச்சனைகளையும் பிளவுகளையும் உண்டு பண்ணுவதற்கு நாங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது, மனைவிமார்களுக்கு மத்தியில், குடும்பத்துக்கு மத்தியிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கு நாங்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மறுமையை நம்புவாரோ, அல்லாஹ்வை நம்புவாரோ அவர் நல்ல விடயத்தை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும். எனவே சமூக வலைத்தளங்களை பாவிக்கின்ற போது நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும், மனித உறவுகளை பலப்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் மௌனமாக இருக்க வேண்டும். முதலாவது செய்தி. 2வது செய்தி, மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தப்பட்ட விடயம். மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அது எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒன்றாகவும், யூதர்கள் அதை எடுக்க வேண்டும், கைப்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இறுதியாக மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமாக யூதர்களால் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தையும் நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம். அக்ஸா என்பது இது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் சொந்தமானது. 7 வானங்களுக்கு மேலாக இருக்கின்ற அல்லாஹ் இதை முஸ்லீம்களுக்கு சொந்தமாக ஆக்கிவிட்டான். உலகத்துடைய எந்த சங்கத்தினாலும், எந்த நிறுவனங்களின் மூலமாகவும் இதை முஸ்லீம்களிடத்திலிருந்து பறிக்க முடியாது. இது முஸ்லீம்களுக்கே சொந்தமானது. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இங்கே எந்த வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபட முடியாது. நாங்கள் யூத அந்த பாதுகாப்பு பிரிவினிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்வது, மஸ்ஜித் அக்ஸாவுக்கு எந்த ஒரு கெடுதியும் நீங்கள் செய்யக்கூடாது. இப்போது மஸ்ஜித் அக்ஸாவுடைய நிலைமையை நீங்கள் மாற்றுவதற்கும் முயற்சிக்கக்கூடாது. அரபு நாடுகளை நாங்கள் வேண்டிக் கொள்வது, மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாக்கின்ற விடயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள்.
இது பிலஸ்தீன் மக்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, உலகத்தில் வாழ்கின்ற எல்லா கோடிக்கணக்கான முஸ்லீம்களுக்கும் சொந்தமானது தான். மஸ்ஜிதுல் ஹராம் எப்படி மக்காவில் இருக்கிறதோ, மஸ்ஜித் நபவி மதீனாவில் இருக்கிறதோ எல்லோருக்கும் சொந்தமானதோ, அது போன்றது மஸ்ஜித் அக்ஸாவும். அது வானலோக பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்ற போது அங்கிருந்து தான் செய்தார்கள். எனவே இறுதியாக நாங்கள் சொல்கிறோம், மஸ்ஜித் அக்ஸாவை அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக, எல்லோரும் ஆமீன் சொல்லுங்கள் என்று சொல்லி, இது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது, துவாவில் ஈடுபடுங்கள் என்று சொல்லி நீண்டதொரு துவாவை செய்து ஹத்தீப் இக்ரிமா சப்ரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார். அந்த அடிப்படையில் இன்றைய ஹுத்பாக்களில் முதலாவது ஹுத்பாவில் இபாதத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தினார். இபாதத்தை அந்த முறைப்படி நாங்கள் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் பெறுவோம். இரண்டாவது ஹுத்பாவில் எங்களுடைய உள்ளம் சலீமான உள்ளமாக, சாந்தமான உள்ளமாக, நல்ல உள்ளமாக மாறும் வரைக்கும் சுவர்க்கம் செல்ல முடியாது. என்னுடைய உள்ளத்தை எவ்வாறு சீர்திருத்த வேண்டும், உள்ளத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்த, எனவே உள்ளத்துடைய விடயத்திலே கவனம் செலுத்துவோம். அதேபோன்று மூன்றாவது ஹுத்பாவிலே ஹத்தீப் அவர்கள் மிக முக்கியமாக மறுமையுடைய நாளை நம்ப வேண்டும், நரகத்தை பயப்பட வேண்டும், சொர்க்கத்தை ஆசை வைக்க வேண்டும், மரணம் எப்போதும் எனக்கு என்னை துரத்தி கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்று ஞாபகப்படுத்தினார். எனவே மறுமை சிந்தனை ஏற்படுத்துவோம், மரணத்தை நினைப்போம், பாவங்களை விட்டு தூரமாகுவோம். அதுபோன்ற இபாதத்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வோம், உள்ளத்தை சீராக்குவோம் என்று சொல்லி எவ்வளவு நேரம் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களாக உங்களுக்கு என்னுடைய துஆக்களை செய்து நன்றிகளை தெரிவித்து, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் துணை பொதுவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹ்மத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை துஆக்களை செய்து இன்னும் ஒரு மனாபிர் உஸ்தாத் நிகழ்ச்சியோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.